Hello students, இன்னைக்கு CBSE class 10 coordinate geometry ஓட previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. Prove that the point 3,0, 6,4, minus 1,3ன்னு நம்மளுக்கு 3 vertices கொடுத்துருக்காங்க. இந்த point வந்து vertices of a right angle isosceles triangle. ரைட் ஆங்கிள்னு ப்ரூஃப் பண்ணோம், அதே சமயம் அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது வந்து ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ். இப்போது ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ்ஸு நம்ம லைனாக எடுத்துக்கலாம். ஏபிசின்னு. ஏயோட வேல்யூ 3,0, பியோட வேல்யூ 6,4, சியோட வேல்யூ -1,3. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபி பிசி ஏசியோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸோட ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ரைட்டா? இதான் என்னது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு சைட்ஸோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ரூட் ஆஃப் ஏயோட வேல்யூ x1 y1 எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ x2 y2. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? x2 minus x1 6 minus 3. ரைட்டா? x2 என்னது 6, x1 ஓட வேல்யூ 3, y2 ஓட வேல்யூ என்ன 4, y1 ஓட வேல்யூ 0. அப்போது 4 minus 0 the whole square. ஓகே, 6 minus 3 ஓட வேல்யூ 3 square, 4 minus 0 4 square under the root. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, 9 + 16 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25. 25 ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்ன 5 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஏபியோட வேல்யூ 5 யூனிட்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா பிசியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ரூட் ஆஃப் இப்போ பியோட வேல்யூ x1 y1 எடுத்துக்கோங்க, சியோட வேல்யூ x2 y2. இது நீங்கள் மாற்றி எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ சியோட வேல்யூ x1 y1, பியோட வேல்யூ x2 y2ன்னு எடுத்தாலும் எந்த சேஞ்சஸும் நடக்காது. காரணம் இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால. சரிங்களா? நான் இப்போது என்ன எடுத்திருக்கேன்னா பியோட வேல்யூ x1 y1னும் சியோட வேல்யூ x2 y2ன்னு எடுத்திருக்கேன். ஃபார்முலா என்ன? x2 minus x1 இல்லையா? அடுத்தது y2ஓட வேல்யூ என்ன 3, y1ஓட வேல்யூ 4, 3 minus 4 the whole square. ஓகேவா? அப்போ -1 - 6 என்ன? -7 the whole square. 3 minus 4 -1 the whole square. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் இல்லையா? 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ரைட்டா? 49 + 1 50. 50க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? 2 times 5 times 5. 5 5s are 25, 25 2s are 50. ரூட் எடுக்கலாமா? 2 5 காமனாக ஒரு 5 ரூட்லேருந்து எடுத்துடலாமா? 2க்கு பேர் இல்லாதனால அது என்ன பண்ணும்? ரூட்லேயே இருக்கும். அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 ரூட். ஓகேவா? பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசியோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஏயோட வேல்யூவை x1 y1 எடுத்துக்கலாம், சியோட வேல்யூவை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது x2ஓட வேல்யூ என்ன? -1, x1ஓட வேல்யூ 3, -1 - 3 the whole square plus y2ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 0, 3 - 0 the whole square. -1 - 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா -4, 3 - 0 3, -4 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 3 ஸ்கொயர் பண்ண 9, 16 + 9 25. ஓகேவா? அப்போ ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5. இப்போ இங்கே பாருங்கள், ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு 5ன்னு கிடச்சிருக்கு, ஏசியோட வேல்யூ 5. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? எனி 2 sides ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரிங்களா? நம்மளை கேட்டிருக்கிறது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ 2 sides ஈக்குவல்னு சொன்னதுனால இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தியரம் யூஸ் பண்ணோம்? பித்தகாரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ எனி 2 sides ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தேர்ட் சைடு வரணும். சரிங்களா? அதுனா பித்தகாரஸ் தியரம் ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அந்த தியரம் யூஸ் பண்ணி இப்போ இங்கே பாருங்கள், ஃபார்முலா என்ன? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, இப்போ இதில் எது வந்து நம்ம ஆப்போசிட், இது வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்னஸ் யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த இடத்துல
நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஏபியோட வேல்யூவும் ஏசியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்ட் சைடு தான் என்னவாக இருக்கும், ஹைபாட்னஸாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கிறவங்கள விட. ஏன்னா இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் தான் இங்கே தேர்ட் சைடு வருவாங்க. சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்போசிட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏபி. சரிங்களா? அட்ஜசண்ட்டாக ஏசி. ஓகே, ஏபியோட வேல்யூ என்ன 5 ஸ்கொயர், ஏசியோட வேல்யூ 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 5 ஸ்கொயர் 25, 25 + 25 என்ன 50. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஹைபாட்னஸ் ஸ்கொயர். சரிங்களா? நம்ம ஹைபாட்னஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரைட் சைட் போனால் என்ன ஆகும், ரூட் ஆகும். சரிங்களா? 50 ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 5 ரூட்டு. பாருங்கள், 2 சைடை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு தேர்ட் சைடு கிடச்சிச்சா, புரியுதுங்களா? அப்போது எனக்கு ஹைபாட்னஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த பித்தகாரஸ் தியரம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு அர்த்தம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது திஸ் ட்ரையாங்கிள் ஃபாலோஸ் பித்தகாரஸ் தியரம். ஓகேவா? therefore it is a right angle triangle. புரியுதுங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 2 சைட்ஸ் ஈக்குவல்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். எங்கே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்டிருந்தது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1,1, -1,5, 7,9, 9,5 நம்மளுக்கு 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கன் இன் ஆர்டர் ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள். லைனாகவே நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1,1 ஏன்னா அடுத்தது பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட் லைனாகவே 4 வெர்டிசஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளோட வெர்டிசஸ்னு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே நம்ம வெர்டிசஸ் எழுதும்போது ஏ பி சி டி ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சூஸ் பண்ணோம், இல்லை கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரேண்டமாக எடுக்கக்கூடாது. ஏபி இங்கே சி அது மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏபிசிடின்னு. ஏவோட வேல்யூ டேக்கன் இன் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, லைன் எடுங்க. ஏயோட வேல்யூ 1,1, பியோட வேல்யூ -1,5, சியோட வேல்யூ 7,9, டியோட வேல்யூ 9,5. சரிங்களா? இப்போது ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒன்றும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். அதே சமயம் டயக்னல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டயக்னல்ஸும் இந்த 2 டயக்னல்ஸுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம சம் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆப்போசைட்ஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம், டயக்னல்ஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸு ரெக்டாங்கிளோட வெர்டிசஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டியோட ஃபார்முலா என்ன, x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏயோட வேல்யூவை x1 y1 எடுத்துக்கிட்டேன், பியோட வேல்யூவை x2 y2 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ x2 - x1 the whole square, y2 - y1 the whole square அண்டர் த ரூட். -1 - 1ஓட வேல்யூ என்ன, -2. 5 - 1 4. -2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 + 4 20. ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, √20. ஓகேவா? இப்போது ஆப்போசிட் சைட்ஸ் யார், ஏபிக்கு ஆப்போசிட் யார், சிடி இல்லையா? அப்போ நான் சிடியோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது x1 y1 எடுத்துக்கிட்டு இது x2 y2 எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சிடியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு சியோட வெர்டிசஸ் என்ன 7,9, டியோட வெர்டிசஸ் 9,5. ஓகேவா? இது x1 y1 எடுத்திருக்கேன், இது x2 y2 எடுத்திருக்கேன். அப்போ 7 - 9, 7 - 9 the whole square ப்ளஸ் y2 என்ன 9, y1ஓட வேல்யூ 5, 9 - 5 the whole square. ஓகே, 7 - 9ஓட வேல்யூ -2, 9 - 5ஓட வேல்யூ 4. ஓகேவா? -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4,
4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, 16 + 4 என்ன 20. அப்போ நம்மளுக்கு சிடியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, √20 கிடச்சிருச்சு. ஏபியோட டிஸ்டன்ஸும் சிடியோட டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிசியோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிசி ஈக்குவல் டு -1,5 பியோட வெர்டிசஸை x1 y1 எடுத்துக்கோங்க, சியோட வெர்டிசஸை x2 y2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபார்முலா என்ன, x2 - x1, ரைட்டா? அப்போது 7 இங்கே -1 இருக்கிறதுனால ஃபார்முலா ஒரு மைனஸு, மைனஸ் இன் மைனஸ் என்ன ஆகிடும், +1. 7 + 1 the whole square + 9 - 5 the whole square. 7 + 1 8, 9 - 5 4. 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? 64 + 16 √80. பிசியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, √80. ஓகேவா? அடுத்து இப்போ பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஆப்போசிட் சைடு என்ன, ஏடி. ஏடியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஏவோட வெர்டிசஸை x1 y1 எடுத்துக்கிட்டேன். டியோட வெர்டிசஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது ஃபார்முலா என்ன, x2 - x1 9 - 1 the whole square plus 5 - 1 the whole square under the root. 9 - 1 ஓட வேல்யூ 8 ஸ்கொயர், 5 - 1 4 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 64 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, √80. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ √20 கிடச்சிது, சிடியோட வேல்யூ √20 அப்படின்னு கிடச்சிது. பிசியோட வேல்யூ √80, ஏடியோட வேல்யூ √80. பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இது என்னது, ரெக்டாங்கிள் தான் இல்லையா? ஆனால் நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த 2 ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து டயகனல்ஸோட சைட்ஸ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நமக்கு இப்போ இங்கே என்ன ப்ரூவ் ஆயிருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டயகனலுங்கிறது பிடியோட டிஸ்டன்ஸும் ஏசியோட டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது பிடியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பியோட பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கோங்க, டியோட பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? -1 - 9 the whole square plus 5 - 5 the whole square. -1 - 9 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -10. 5 - 5 0. ஓகேவா? -10 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடும். 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. 100 ரூட் எடுத்திங்க அப்படின்னா பிடியோட வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகேவா? பிடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஏசியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ x1 y1 எடுத்துக்கோங்க, சியோட வேல்யூ x2 y2 எடுத்துக்கோங்க. அப்போது 7 - 1 the whole square plus 9 - 1 the whole square under the root. 7 - 1 என்ன, 6 ஸ்கொயர், 9 - 1 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ஆட் பண்ணிங்கன்னா 100. ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? பிடியோட வேல்யூ 10, ஏசியோட வேல்யூ 10. Diagonals are also equal, right? Therefore, diagonals are also equal. அப்போது given vertices என்னது, ரெக்டாங்கிள் தானே. Therefore, ABCD is a rectangle அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் கொஷின் பார்க்கலாம். If 0,3 and 0,-3 are the two vertices of an equilateral triangle. ஈக்குவல் ட்ரையாங்கிளில் ரெண்டு வெர்டிசஸ் நம்மளை கொடுத்துட்டு தேர்டு வெர்டெக்ஸ் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த தேர்டு வெர்டெக்ஸ், தேர்டு வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸை நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸுமே ஈக்குவல். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இருக்க ஹிண்ட். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், தேர்டு வெர்டெக்ஸை பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்கள், ஈக்குவல் ட்ரையாங்கிள் கொடுத்து 2 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்து நான் 0,3, பியோட வேல்யூ 0,-3. இந்த தேர்ட் வெர்டெக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்மளா என்ன பண்ணிக்கலாம், அதோட வேல்யூவை x, yன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடோட டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏபி, பிசி, ஏசியோட டிஸ்டன்ஸ் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா?
distance formula என்ன root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஓகேவா ஃபஸ்ட்டு நான் ஏபியோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன் ஏ வேல்யூ இருக்கு இல்லையா அது x1 y1 எடுத்துக்கோங்க பியோட வேல்யூவை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா 0 minus 0 the whole square minus 3 the whole square 0 minus 0 0 ரைட்டா minus 3 minus 6 minus 6 ஸ்கொயர் பண்ணால் 36 36 ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது 6ன்னு கிடைக்குது சரிங்களா இப்போ அடுத்தது பிசி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் பிசி டிஸ்டன்ஸில் பாருங்கள் ஒரு அன்னோன் வெர்டிசஸ் இருக்குது ஈக்குவேஷனாக ஃப்ரேம் ஆகும் சரியா பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3 ஏன் இங்கே ப்ளஸ் 3 போடுறேன்னு தெரியுதா ஃபார்முலாவில் ஒரு மைனஸு நமக்கு இந்த மைனஸ் 3 இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பண்ணிங்கன்னா 2 into 3 6 into y 6y ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அண்டர் த ரூட் இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இப்போ தான் இதுதான் நம்மளுக்கு பிசிக்கு கிடச்சிருக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு சரியா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசியோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஏசி டிஸ்டன்ஸு அதே மாதிரியே எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல பாருங்கள் ஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கு அப்போ நம்மளுக்கு இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 3a ஸ்கொயர் பண்ணால் என்னது 9 அண்டர் த ரூட் இது ஏசியோட வேல்யூ சரிங்களா இப்போ இந்த கொஷின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னு சொல்லும் போது இந்த ஏபி பிசி ஏசி சைட்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 ரூட் இருக்கு இல்லையா பிசியோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கலாம் 6ன்னு எடுத்துக்கலாம் தானே ஏன்னா 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறது தான் எனது ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் பிசிக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பிசிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 6 சரிங்களா இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 எப்பவுமே நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் போகணும் அப்படின்னா டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ என்ன ஆகும் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 ஆகும் சரிங்களா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 ரைட்டா இது தேர்ட் ஈக்குவேஷன்னா நான் வச்சுக்கிறேன் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஏசிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 6 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 ஓகேவா இப்போ இங்கேயும் ஸ்கொயர் போடுறதுக்காக டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 இதை ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன் சரிங்களா அப்போ தான் நிறையா மேக்ஸிமம் எனக்கு கேன்சல் ஆகி எனக்கு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா எனக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் தேர்ட் வெர்டெக்ஸுங்கிறது என்னென்னு எடுத்தேன் எக்ஸு கம்மா ஒய் அப்போ ஒய்யோட வேல்யூ இல்லை எக்ஸோட வேல்யூ தேவை சரிங்களா இப்போ இந்த இடத்துல தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 36 இதான் என்னது தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 36 ஓகேவா இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ணுறது காரணம் ஆட் பண்ணிங்கன்னா ஒய் மட்டும் தான் கேன்சல் ஆகும் சரிங்களா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த இது டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகணுன்றதுக்காக நான் சப்ராக்ட் பண்ணுறேன் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் இந்த செகண்ட் எழுதிருக்கோம்ல ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் உல்டா சிம்பிளாக மாற்றும் ரைட்டா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஓகே ப்ளஸ் 36 மைனஸ் 36 0
plus 9 minus 9 0 ரைட்டா 6y plus 6y 12y y square minus y square x square minus x square கேன்சல் ஆகிடும் அப்போது 12y equal to 0 இருக்கு அப்போது y-யோட வேல்யூ என்ன 0 divided by 12 அப்போது 0 y-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு இந்த y-யோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லை தேர்ட் ஈக்குவேஷன் எனி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா நான் தேர்ட் ஈக்குவேஷனில் போயிட்டு ஒய்யோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 36 சரிங்களா இதில் போயிட்டு ஒய்யோட வேல்யூ 0 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் 9 6 into 0 என்ன ஆகிடும் 0 ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 மைனஸ் 9 என்ன 27 ஸ்கொயர் ரைட் சைட் போனால் ஸ்கொயர் ரூட் 27க்கு ப்ரைம் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா 3 into 3 into 3 அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3√3 ஓகேவா புரிஞ்சுதா இப்போது தேர்டு வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு மாற்றி எழுதிடாதீங்க எக்ஸு கம்மா ஒய் தான் எழுதணும் எக்ஸோட வேல்யூ 3√3 ஒய்யோட வேல்யூ என்னது 0 ஓகே ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1, -1 5, 2 9, 5 ஆர் கொலினியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா கொலினியர் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் லை ஆகுது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிங்க அப்படின்னா அது கொலினியர் புரியுதுங்களா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு லைனில் 3 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்க 3 பாயிண்ட் அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல ஏபிஓ டிஸ்டன்ஸையும் பிசிஓ டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணி அது ஏசிஓ டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இது இந்த கிவன் பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் கொலினியர்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏபிஓ டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன் சரிங்களா ஏபி டிஸ்டன்ஸ் 5 - 1 the whole square plus 2 + 1 the whole square இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்னு தெரியுதா இங்கே -1 வந்திருக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது அதனால நான் +1 போட்டிருக்கேன் சரிங்களா 5 - 1 4 ஸ்கொயர் 2 + 1 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 16 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப்போ ஏபியோட வேல்யூ √25 ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ 5 சரிங்களா இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இங்கே பாருங்கள் பிசிஓ டிஸ்டன்ஸ் தேவை இல்லையா நம்ம பிசி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் 9 - 5 the whole square plus 5 - 2 the whole square under the root 9 - 5 என்ன 4 5 - 2 3 4 ஸ்கொயர் பண்ணினா 16 3 ஸ்கொயர் பண்ணால் 9 16 + 9 25 பிசியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5ன்னு கிடைக்குது சரியா அடுத்தது நம்ம ஏசியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஏசி அப்போ எந்தெந்த வெர்டிசஸ் எடுக்கணும் ஏவையும் சி எடுக்கணும் ரைட்டா ஏவையும் சி எடுக்கணும் ரைட்டா அப்போது சி தான் என்னது x2 y2 ஏ வந்து x1 y1 அப்போ x2 - x1 9 - 1 ப்ளஸ் y2 என்ன 5 y1 என்ன -1 அப்போது y2 - y1 போது 5 + 1 ஆகிடும் புரியுதுங்களா 9 - 1 the whole square plus 5 + 1 the whole square under the root 9 - 1 என்ன 8 ஸ்கொயர் 5 + 1 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64 6 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 36 64 + 36 100 100 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10 ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ ஆட் பண்ணால் ஏசி கிடைக்குதா புரியுதுங்களா சின்ஸ் ஏபி + பிசி ஈக்குவல் டு ஏசி ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போது given பாயிண்ட்ஸ் என்னது கொலினியர் ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.